ஓகே. இது வந்து ஹோல் நம்பர் சாப்டரில் வரல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா மேக்ஸில் ரூல்ஸ் ஃபார்முலாஸ் மாதிரி இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு ரூல்ஸ். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் இருந்தால் ஏபிசி அப்படின்னு 3 நம்பர்ஸ் இருந்தால் இந்த கண்டிஷன் வந்து எப்போதும் ஈக்குவலாக தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டியில் இது ஒரு ஃபார்முலா. இது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இது எல்லா கண்டிஷன்ஸ்லையும் இது வந்து ஈக்குவலாக தான் வரும். இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் உள்ளது நம்பர்ஸ் போட்டோன்னா இது ஒரு ஃபார்முலா. இது அப்படியே மக்கப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் என்னென்னா ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. இது ரெண்டும் நம்ம மக்கப் பண்ணிட்டோன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாயும் அப்போ நம்ம சம்ஸ் போடலாம். அப்போ எக்ஸசைஸ் 5Cயில் ஏ சம் 8 × 107 கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு 3 நம்பர்ஸ் இருக்கணும். ஏ பி சி 3 நம்பர் இருக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின். அப்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த 107 வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்காண்டி சேஞ்ச் பண்ணுறோம். 8 × 100 2ஆக பிரிக்கிறோம். 100 + 7. அப்போ அது எதில் வந்துடுது? மல்டிப்ளிகேஷன் ஓவர் டிவிஷன்ற இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடுது. அப்போ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி ஆயிடுது. நம்ம இந்த இடத்துல இப்போ இந்த கான்செப்ட் படி நம்ம ஏற்கனவே பிரித்து எழுதியிருக்கோம். அப்போ இதுபடி எது ஏ எது பி எது சின்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு உள்ள ஃபார்முலாலாம் இந்த ஏபிசியை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது ஒரு ஃபார்முலாக்குள்ள சம். அதே இன்னொரு ஃபார்முலா நெக்ஸ்ட்டு இந்த சப்ராக்ஷன் உள்ள சம் என்னென்னா 18 × 95 போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும்னா நமக்கு 3 நம்பர் வேணும் ஏபிசி. ஆனால் கொஸ்டினில் 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 18 × இந்த 95 எப்படி எழுதலாம்னா 100 - 5ன்னு எழுதிடலாம். 100 - 5ன்னு எழுதிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் இது ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி அப்படி போட்டுட்டு இந்த பக்கம் நம்ம இந்த ஃபார்முலா மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதில் ஏ பி எது சி எதுன்னு போட்டுட்டு இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த சம்மும் இதே ஃபார்மேட் தான். சப்ராக்ஷனல் டவுட் இருக்கிறனால இன்னொரு சம் போட்டிருக்கோம். அதுவும் அதே ஃபார்முலா மைனஸ் சம் வச்சு தான் அதே ஃபார்முலா அதே ஐட்டம். அதே இது இப்போ அடுத்தது இ சம்மில் எப்படி கொண்டு வராங்கன்னா அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் உள்ளதை வச்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 23 ×